ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைல் ஆஃப் ஃபேரி. பாட்டிமா சோகமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் இல்லை, நான் வந்து நீங்கள் நினைக்கிற ஆள் கிடையாது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும்தான் புரியல. ஏன்னா நீங்கள் எனக்கு கண்ணுக்கு மட்டும் ஏன் நீங்கள் அப்படி தெரியுறீங்க, தேவதை மாதிரி தெரியுறீங்க, நல்ல ஒரு இளம் பெண்ணாக தெரியுறீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படி நீங்கள் இல்லவே இல்லையே, வயசானவங்க தான் இருந்தீங்க. எப்போ அந்த ஃபால்ஸில் உங்களை பார்த்தனோ அதுக்கப்புறம் தான் என் கண்ணுக்கு மட்டும் நீங்கள் இப்படி தெரியுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்மளோட ஹீரோயின் கன்னத்தில் கை வச்சிருப்பாங்கல்ல. இப்போ அப்படியே ஒரு பாஸ்ட் அவங்க கதை யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக ஹியூமன்ஸோ ஃபேரிஸோ ஒன்று சேரவே முடியாது. ஆனால் நான் அதை மீறி உங்களுக்காக நான் இந்த உலகத்துல இருக்கேன், நான் கண்டிப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் டேவே ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா செம்ம லேட் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு லெக்சரர் வேற இருக்கு போல. ஐயோ லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு துணியக்கான ஓடிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோயின் பேக்ரவுண்ட்ல கதை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல ஃபேரிஸ் நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்க ஹியூமன்ஸுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி அவங்க மறைச்சிட்டு மக்களா ஒன்னா மிங்கிள் ஆகி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வழக்கம் போல எங்க போயிருப்பாரு, ஃப்ரெண்டு கிட்ட போய் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃப்ரெண்டும் அங்க இல்ல. ஸோ ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எங்க தான் இருக்க, நீ உன் ஆஃபீஸ்ல நீ காணாமே போயிடுற அடிக்கடி. ஃப்ரெண்டு கடுப்பாகி, டே என் ஆஃபீஸில் நான் இருக்கிறதோட நீ தான்டா ரொம்ப இருக்க, உனக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறான். எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், நீ சீக்கிரம் வா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி, சரி நான் வந்துட்டு தான் இருக்கேன், வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டோரி படிக்கிறாரு. இது என்ன ஸ்டோரினா, நம்ம மீக்குட்டி எழுதின ஸ்டோரியா, வெறும் ஸ்டோரி மட்டும் டைம் பாஸ்க்கு எழுதல, அதை ஆன்லைன்ல பப்ளிஷும் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அதை படிச்சுட்டு அப்படியே அந்த கதைக்குள்ளேயே முழுகி போயிடுறாரு ஹீரோ. இங்க காஃபி ஷாப் போய் காஃபி வாங்கலான்னு பார்த்தா நம்ம பாட்டிமா 2 கொடுத்துருக்காங்க. இது நான் கேட்கவே இல்லைன்னு சொல்றாங்க. இதை நீங்க வந்து ப்ரொஃபசர் ஹீரோக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றாங்க. இவளா முழிக்கிறான். எது சரி, அந்த காஃபியை ஹீரோ கிட்டமே எடுத்துட்டு போய் கொடுக்குறா. ஹீரோவா அதை பார்த்துட்டு இல்ல இது நான் வாங்கவே இல்லை, ஸோ இது என்னோடது கிடையாது, நான் போய் ரிட்டர்ன் கொடுத்துறேன்னு எடுத்துட்டு போய் ரிட்டர்ன் கொடுக்க பாக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் செடி கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பேசலான்னு போகும்போது அந்த டைமுக்கு கரெக்டாக ஸ்டூடெண்ட் வந்தாதான். இவனுக்கு என்னடா இங்கே வேலை, இவன் எதுக்கு எப்போ பாரு இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு ஹீரோக்கு காண்டாவது. வந்து அவனை நான் காஃபி வாங்க தான் வந்தேன், நல்லா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு நாய் மொழியே சரி கிடையாதே, ரொம்ப திருட்டுத்தனமாக முழிக்கிறானே அப்படின்னு இவரா கடுப்பில் பேசிட்டு இருக்காரு. எப்போ பார்த்தாலும் ஏன் இவன் இங்கே சுற்றிட்டு இருக்கான்னு அவருக்கு இவன் திருட்டு மொழியே வேற மாதிரி தெரியுது. இவனுமே வந்து எனக்கு வந்து இன்னைக்கு பிளாக் வாட்டர் போட்டு கொடுங்க அப்படின்றான். அதை கேட்டு நம்ம எது அதுவா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவும் இவனும் பிளாக் வாட்டர் கேட்டப்ப ஷாக் ஆயிருப்பாங்க. அதுக்கு பதில் ஹீரோ அது வேணான்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இப்போ அதை தான் நம்ம ஸ்டூடெண்ட் கேட்குறான். சரி ஓகே இருங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன்னு போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கும், நீங்கள் எப்போதுலேருந்து காஃபி போட ஆரம்பிச்சிங்க எல்லாமே கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அதாவது ஃபேரிஸ் வேர்ல்டில் காஃபி தான் ரொம்ப ரொம்ப பாப்புலர், அதுவும் இல்லாமல் நான் போட்டு தர காஃபி தான் எல்லாருக்குமே பிடிக்கும்னு அவங்க பாஸ்ட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே நம்மளோட ஸ்டூடெண்ட்டும் சரி ஓகே நீங்கள் லீவில் வந்து சும்மா இருப்பீங்களா, நம்ம 2 பேர் மூவி போகலாமா அப்படின்னு கேட்குறான். டே அவங்க பாட்டிடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவனுமே கேட்க ஹீரோயினுக்குமே எது அந்த படம் மாதிரி ஓடுமே மூவிங் பிக்சர்ஸ் அதுவா அப்படின்னு கேட்குறாங்க. அது நான் ஒரு வாட்டி போனேன், ஆனால் வந்து என்னால் ஃபுல்லாக அதை பார்க்க முடியல, ஓகே இப்போ போகலான்னு சொல்லிடுறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்த அவங்களும் மீ கேட்குறாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நேரமானு. அதுவா நான் வந்து உங்கள் அப்பாவுக்கு இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் போட்ட சட்டையை கொடுக்க போகிறேன். அந்த காலத்தில் நல்லா படித்து பட்டம் வாங்கினவங்கலாம் ஒரு பறவை போட்டு சட்டை போட்டிருப்பாங்களாம். ஸோ அதை அவங்களுக்கு கொடுத்த பேட்ச் மாதிரி. ஆனால் அப்பா உன்னோட அப்பா வந்து ஒரு மரம் வெட்டுறவராக தானே இருந்தார், ஆனால் இப்போ பாரு ஒரு நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ நான் இதை கிஃப்ட் பண்ண போகிறேன் அப்படின்றாங்க. இதை பார்த்து நம்மளோட மீக்கோ சரி ஓகே இது நல்லா தான் இருக்கான்னு, நான் இருக்கும்போது மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு ஓடிடுறா. இவன் ஏன் இப்படி சொல்லிட்டு போறா, ஏன்னா அது ரொம்ப பழங்கால அவங்க அந்த காலத்துல யோசிக்கிறாங்க. இவன் வந்து இப்ப ட்ரெண்டிகள் வெளியில வந்த மீயும் அவளோட கதையை வழக்கம் போல எழுதிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன ஆச்சு, எனக்கு கதையே வர மாட்டேதுன்னு அதுக்கு பத்தாதுன்னு லேப்டாப் வேற ஆஃப் ஆயிடுது. இவளை யாரும் ரகசியமா வீடியோ வேற எடுத்துட்டு இருக்காங்க. இவ டென்ஷன் ஆகுறது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நெக்ஸ்ட் சீன்ல நம்மளோட ஃப்ரெண்டு பொண்ணை பார்க்கறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா ஒரு பையன் வந்திருக்கான். என்னன்னா இந்த பையன் தான் நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்லயும் வீடியோ எடுத்திருப்பாங்கல்ல மறைஞ்சிருந்த அந்த பையனும் இவன் தான். நம்ம மீய வீடியோ எடுத்தது இவன் தான். அந்த வீடியோ கேமரா பார்த்துட்டு என்ன இது நீ வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க ஃப்ரெண்டு. அப்போ இவன் சொல்கிறான், ஐயோ இதுவா, இது வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு இருக்கேன், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லாம் எப்படி இருக்கும்ன்ட்டு, அதனால கிளிப்ஸ் நான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டாக்குமெண்ட்ரிக்காக தான் உங்ககிட்ட இனிமேல் நான் பேச வந்தேன், இந்த டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் வந்து பேசணும்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்கிறேன். இவளுமே ஓகே சொல்லிடுறா. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பண்ணி கொடுக்குறேன்னு. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து காஃபி வாங்கிட்டு வந்துருவான்ல, காஃபி வாங்கிட்டு வந்த உடனே அங்கே வந்த ஃப்ரெண்டு காரணம்
இங்க பாரு உன்னை ப்ரொஃபசர் கூப்பிடுறாரு போ. அதுவும் இல்லாம அவர் டென்ஷனா இருக்காரு. என்ன மேட்டர்ன்னு தெரியல. நீ போய் கேளுன்னு அனுப்பி விடுறான். எது கோவமா இருக்காரா? நான் எந்த தப்புமே பண்ணலையே. இவனுமே ஒரு பயத்தோடவே போறான். அந்த ஃப்ரெண்டு பையனும் எனக்கு என்ன பாரு இவ்வளோ டயர்டா இருக்கு. நான் ரிப்போர்ட் வேற சப்மிட் பண்ணணும்னு பார்த்தா பக்கத்துல காஃபி. அடடே காஃபி இதை எடுத்து குடிச்சிடலான்னு காஃபியை குடிச்சிடுறான். இப்போ இங்க நம்மளோட ஹீரோ பார்க்க ஸ்டூடெண்ட் வந்திருப்பான்ல. இப்போ ஹீரோ செம்ம கான்ல இருக்காரு. இவன் ஏன் ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க கிட்ட அப்படின்னு. இப்போ அந்த கான்ல தான் பேசுவாருன்னு பார்த்தா இங்க பாரு இன்னைக்கு போற டீம் நிலை நம்ம இப்படிதான் உட்காரணும் சரியா அப்படின்னு வேற எதையோ பேசிட்டு இருக்காரு. என்ன சார் சொல்றீங்க? இங்க பாரு உனக்கு அந்த ப்ரொஃபசர் பார்க்க பத்தி சுத்தமா தெரியாது. அந்த ஆள் இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பே பண்ணதே கிடையாது தெரியுமா? நான் தான் பே பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாட்டி அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன். ஸோ நம்ம பிளான் பண்ணி அங்கே போகிறோம். அந்த ஆளை விட்டு நம்ம தூரமாக தான் உட்காரோம். அந்த ஆள் வந்து எப்போ ரொம்ப அவன் பே பண்ணுற டைமில் கரெக்டாக வந்து ரொம்ப போதையாகி இல்லை உடம்பு முடியாத மாதிரி மயங்கி போன மாதிரி நடிச்சிருவான். ஸோ அதனாலே ஒரு வாட்டி கூட அவன் பே பண்ணது கிடையாது. ஒரு வாட்டி கூட பே பண்ணது கிடையாதான்னு ஸ்டூடெண்ட் ஷாக் ஆகுறான். அந்த பார்க் அவனோட ஸ்டூடெண்டோட ஷோல்டர்ல எப்ப கைய போடுறானோ அதுதான் நம்மளுக்கான சிக்னல். நம்ம கரெக்டா அந்த இடத்துட்டு ஓடிடணும். புரியுதா? நம்ம போறோம், தலையை காட்டுறோம், சாப்பிட்றோம், கிளம்புறோம். இதான் நம்ம பிளான்னு ஒரு பக்காவான பிளானை சொல்லிட்டு இருக்காரு ஹீரோ. அந்த இடத்துக்கு அந்த கண்ணாடி போட்டு பொண்ணு ஓடி வந்துட்டு உன் கால் ஏன் எடுக்க மாட்டேற, உன் ஃபோன் எங்க, சீக்கிரம் ஓடின்னு அவசரமா கூட்டிட்டு போறா. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவனுமே அவசர அவசரமா ஓடி போய் பார்த்தா அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் செம்ம பைத்தியம் பிடிச்சா மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு இவன் இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கும் தெரியல. நல்லா தான் இருந்தான். ஆனா உன்னோட காஃபி எடுத்து அவன் குடிச்சான். குடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி பேய் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கான். நான் இந்த ரிப்போர்ட்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு வேலை பண்ணிட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனுமே பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு கை நடுவில் டிஸ்டர்ப் பண்ணாலுமே இவன் வந்து பேய் மாதிரி லேப்டாப்பை தட்டிட்டு இருக்கான். நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நம்ம ஸ்டூடெண்ட் யோசிக்கிறான். ஓ அப்ப இதனால தான் ஃபேரி வந்து பிளாக் வாட்டர்னு சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆனாங்களோ. அது ஆக்சுவலா ஒரு மைண்டை ஃபிக்ஸ் பண்ண வச்சு ஒரு வேலையை அவங்க என்ன வேலை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலை முடிக்கிற வரைக்குமே அவங்கள தூங்க விடாது. ஸோ இவனுமே வேலையை முடிச்சுட்டு டமான்னு நெக்ஸ்ட் சீன்ல கார்டியன் வந்து இங்க பாரு நீ ரொம்ப வேலை பண்ணிட்டு இருக்க, இன்னைக்கு நீ லீவ் எடுத்துக்கோ, இன்னைக்கு நான் கடையை பாத்துக்கிறேன், எனக்குமே வேலை பண்ணாம ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நீ இந்த காலேஜை சுத்தி பார்த்தது கிடையாதுல்ல, நீ போய் இந்த காலேஜை ஃப்ரீயா சுத்தி பாருன்றாங்க. இல்ல பரவாயில்ல நான் பண்றேன்னு ஹீரோயின் சொல்றாங்க. இல்ல நீ ஜாலியா போய் சுத்தி பார்த்துட்டு வா, நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் கடையான்னு. இவங்களுமே ஜாலியா கிளம்புறாங்க. அப்படி போகும்போது இவங்களுமே ஃபேரி உலகத்துல இவங்களுமே ஒரு ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் எல்லாரும் படிச்சுதான் ஃபேரியா வந்திருப்பாங்க. அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா உலகத்துலயுமே ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருப்பாங்க போல, அரட்டை அடிச்சுக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டுன்னு அதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நினச்சி பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்களோட ஹீரோவுமே இந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ கிட்ட நம்ம இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம், அந்த கிஃப்ட் எடுத்துட்டு போறாங்க. இங்கே ஹீரோவை காட்டினா அவர் வந்து லெக்சர் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ கண்ணுக்குமே ஹீரோயின் தான் எங்க பார்த்தாலும் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு நம்மளுக்கு, நம்ம ஹாலோசினேட் பண்ணிட்டு இருக்கோம் வர வர, இல்ல அந்த பாட்டி எனக்கு எதுவும் மந்திரத்தை போட்டாலோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே யோசிச்சுட்டு பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ நெக்ஸ்ட் சீன்லேயே அந்த அந்த லெக்சர் முடிஞ்சு வெளியில வந்து பார்த்தா பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிடுறாரு. ஏமா நீ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்? ஐயோ அதெல்லாம் இல்லை, நான் இந்த கேம்பஸை சுற்றி பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் எதர்ச்சியாக தான் இங்கே வந்துட்டேன். என்ன கதை கொடுக்குறியா என்கிட்ட? நீ இருக்கிற காஃபி ஷாப்பும் நான் இருக்கிற இடமே எவ்வளோ தூரம் தெரியுமா? இல்லை உண்மையாலே அதுதான் உண்மை. இங்கே பாருங்க நான் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நான் இருக்கும் போது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, ஆனால் இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்கிறாரு ஹீரோவா. இங்கே பாருமா என்னால் கிஃப்டெல்லாம் வாங்கிக்க முடியாது, அதுவும் ஸ்டூடெண்ட் கிட்டேருந்து வாங்கிக்கவே முடியாது. நான் ஸ்டூடெண்ட் கிட்டது மட்டும் இல்லை யார்கிட்டதுமே கிஃப்ட் வாங்க மாட்டேன், சொல்லி நீ எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஹீரோயின் கொடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. இப்போ ஹீரோ என்னவா இருக்கும்னு திறந்து பார்த்தா அந்த சட்டை. அதை பார்த்து அவருக்கு சிரிப்பு வருது. என்னடா ப்ராங்க் பண்ணுறீங்களா என்னைய வச்சு, எங்கன்னா கேமரா இருக்கான்னு சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினை உங்களுக்காக நான் எப்போ வேணாலும் வெயிட் பண்ணுவேன், உங்களுக்கு பொறுமையாக ஞாபகம் வரட்டும், எனக்கு எந்த ஒரு அவசரமுமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்துல ஒரு வருஷம் ஆச்சுன்னா எங்க உலகத்துல ஒரு நாள் தான் ஆன கணக்கு. ஸோ ஹியூமன் வேர்ல்ட ஒரு வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அது ஃபேரி வேர்ல்டில் ஒரு நாள் கணக்கு தான் வரும். ஸோ நம்ம ஹீரோயின் 700 வருஷமா இங்கே இருக்காங்களா, ஆனால் ஃபேரி வேர்ல்டில் அது 700 நாட்கள் 700 டேஸாக தான் கணக்குக்கு வரும். ஸோ உங்களுக்கு பொறுமையாக ஞாபகம் வந்தாலும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஆனால் ஞாபகம் வந்தால் மட்டும் போதும்னு அவங்க பாஸ்ட்டை நினச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி நம்ம ஹீரோ கிட்ட அந்த கிஃப்ட் கொடுத்தது. இங்க இந்த கண்ணாடி பொண்ணு மண்டையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா, என்ன ரிப்போர்ட் இன்னும் முடிக்க முடியலன்னு. அப்போ எனக்கு அந்த பிளாக் வாட்டர் வேணும், நானும் போய் அந்த பிளாக் வாட்டர் வாங்க போறேன்னு அந்த காஃபி கடைக்கு போய் வாங்கலான்னு போறேன். அங்கதான் நம்ம கார்டியன் இருக்காங்களே, பாட்டிமா இல்லையே, ஹீரோயின் இல்லைல்ல.
இங்க இருக்கிற அந்த பாட்டிமா எங்கன்னு கேக்குறா. இங்க பாரு, இன்னைக்கு நான் போற காஃபி தான் எல்லாரும் குடிப்பீங்க, அவங்க லீவுக்கு போயிருக்காங்க. இல்ல எனக்கு அவங்க தான் வேணும்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறா. இருந்தாலும் கார்டியன் விட மாட்றாங்க. நானும் எல்லா காஃபியும் போடுவோமா சொல்லுன்றாங்க. எனக்கு பிளாக் வாட்டர் வேணும் அப்படின்றா. எது பிளாக் வாட்டரா? இல்ல இல்ல நீங்க சந்தேகமா சொல்றீங்க, நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு கிளம்புறேன். இல்ல இல்ல நான் போட்டு குடுக்குறேன், அதை குடிச்சிட்டு பாரு நீ என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு சொல்ல போறேன்னு இவங்களுமே போட்டு கொடுத்துட்றாங்க. கண்டிப்பா நீ உங்களுக்கு பிளாக் வாட்டர் போட தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வாங்கிட்டு போய் குடிச்சா ஒண்ணுமே ஆக மாட்டுது. அவன் நார்மலா தான் இருக்கா. அவ என்னை ஏமாத்திட்டா. இந்நேரத்துக்கு நானும் பேய் மாதிரி வேலை பண்ணியிருக்கணும். ஆனா எனக்கு ஒண்ணுமே ஆகல, நார்மல் காஃபி போட்டு கொடுத்து என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி டென்ஷன் ஆகுறா இவன். நெக்ஸ்ட் சீன்ல மீக்குட்டி லைப்ரரி போயிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஸ்டூடெண்ட் பாத்துறா. ஆனா ஸ்டூடெண்ட் வந்து மீக்குட்டிய பூனையா தானே பாத்துட்டு இருப்பா. இது அவளோட பேக் ஆச்சே. இடி என்னாச்சு, நீ இவ்வளோ இந்த பேக் எப்படி உன்கிட்ட இருக்குன்னு கேக்குறாங்க. இவளுமே திரு திருன்னு முழிக்கிறா. நீங்க என்ன பேசுறீங்கன்னு தெரியல. நான் அந்த இடத்த விட்டு கலந்து ஓட பாக்குறா. பட் நம்ம ஸ்டூடெண்ட் விடவே மாட்றா. இங்க பார், அந்த பூனைக்குட்டியை நீ என்ன பண்ண ஒழுங்கா சொல்லிடு. அந்த குட்டி பூனை அப்பாவே பூனையை அடைச்சு எங்க போட்டு நீ அவளோட பேக் உன்கிட்ட எப்படி வந்துச்சுன்னு விடாம புடிச்சிட்டு இருக்க. நம்மளோட மீக்குட்டி டென்ஷன் ஆக அவளோட உருவம் மாற ஆரம்பிக்குது. அவ வால் வெளியில வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவ கடுப்பாகி ஒரு பஞ்சு உர்றா கோவத்துல நம்ம ஸ்டூடெண்ட்டை பார்த்து. சொன்னா விட மாட்டியா அப்படின்ட்டு. என்ன ஆகும், லாஸ்ட்ல மூக்கு உடஞ்சிருது. இருந்தாலும் நீ சொல்லியிருக்கலாம், நீ தான் மீக்குட்டி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீ எங்க எனக்கு டைம் கொடுத்த, என்னோட உருவம் அந்த எல்லாரும் மூலம் சேஞ்ச் ஆயிருந்தா நான் மாட்டியிருப்பேன் அப்படின்னு இவளுமே சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே, ஆனா நீ என்கிட்ட முன்னாடியே ஏன் சொல்லல, நீ தான் வந்து மீன்ட்டு நீ சொல்லியிருக்கலாம். நான் நினைச்சேன் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 பேருக்குள்ள எந்த சீக்ரெட்டுமே இல்லைன்ட்டு. ஆனா நீ வந்து சீக்ரெட் வச்சிருக்க. ஸோ உன்னோட ட்ரஸ்ட் நான் வந்து பில்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இவளுமே சாரி சொல்றா. சரி ஓகேங்க பார், இதுக்கப்புறத்துல எந்த எந்த சீக்ரெட்டுமே நம்ம 2 பேர் கூட இருக்கக்கூடாது, நம்ம 2 பேருமே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா இவளுமே. ஆனா நிறைய சீக்ரெட் இருக்கே. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சீக்கிரத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் சரியா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸா பேசிட்டு இருக்காங்க. இவளுமே டயர்டா வீட்டுக்கு வந்துட்டு, இங்க பாருமா நான் எங்க போனாலும் அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் இந்த இந்த இடத்துல ஒருத்தர் பார்த்துக்கதே கஷ்டமா இருக்கு, ஆனா அவனை மட்டும் நான் அடிக்கடி பாக்குறேன். இப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனாலதான் அடிக்கடி பாக்குறீங்களோ என்னவோ, என்ன ஆகுது பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீ சொல்றா. இங்க பாரு, நாங்க 2 பேரும் மூவி போறோம், சோ நீயும் எங்க கூட மூவி வரியான்னு ஹீரோயின் கேக்குறாங்க. மூவியா? இவ ரொம்ப ஹாப்பி ஆகுறா. ஆனா பாஸ்ட்ல என்ன ஆயிருக்கும்னா, நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நானும் மூவி பார்க்க போனேன், ஆனா ஃபுல்லா என்னால பார்க்க முடியலன்னு. அதாவது இவங்க மூவி போயிருக்கும் போது மீ வந்து அவளோட ஒரிஜினல் ரூபத்துக்கு மாற ஆரம்பிச்சிருப்பா. அதனாலே பாதியிலே ஏஞ்சி ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இதனாலதான் அவளால ஃபுல்லா மூவி பார்க்க முடியாம போயிருக்கும். இவளுமே இல்லம்மா, என்னோட சேஞ்ச் எனக்கு கண்ட்ரோல் இல்லாம எல்லாம் மீறி போகுது, ஸோ நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறா. இப்ப அந்த டீம் டின்னருமே வருது. அந்த டீம் டின்னர்ல வழக்கம் போல ஹீரோ வந்து ரெடியா இருக்காரு. இங்க பாருடா, நான் சொன்னது எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல, நான் அந்த பார்க் பக்கத்துல வந்து உட்காந்துப்பானா, இங்க வா நம்ம 2 பேரும் ஒன்னா குடிக்கலான்ட்டு. நம்ம ஹீரோவா, இவ சொட்ட மண்டியை நீ ஏன்டா என் பக்கத்துல வந்தேன்னு. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இவருமே குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பத்தி கலாச்சிட்டு இருக்காங்க. அந்த பாட்டிமா இருக்காங்களா, அவங்கள ஃபேரின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. இதை கேட்ட நம்ம ஸ்டூடெண்ட்டுக்குமே காண்டாவது, நம்ம ஹீரோக்கு இன்னுமே காண்டாவது. கடுப்பான ஹீரோவோ அந்த இடத்துல டப்புன்னு கத்தி ஏஞ்சிக்கிறாரு. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம எல்லாரும் இப்ப என்ஜாய் பண்ண வந்தோம், ஸோ யாருமே கதை அடிக்காம ஒழுங்கா என்ஜாய் பண்ற வழியை பாருங்க, டாபிக்கை மாத்தி விட்டுறாரு. அவங்களுமே ஓகே ப்ரொஃபசர் அப்படி சொல்லிடுறாங்க. இப்ப நம்மளோட ஸ்டூடெண்டா, இவர் என்ன செம்ம போதை ஆயிட்டாரு, இவர் வந்தவொடனே தலையை காட்டிட்டு போலாம் தானே சொன்னாருன்னு முழிச்சிட்டு இருக்கான். பத்தாவது கண்ணாடி பொண்ணு வேற. இங்க பாரு, அவங்க 2 பேர் பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரத்துக்கு பேசுவாங்கன்னு. உண்மையாலே ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா அந்த பார்க் வந்து அந்த அசிஸ்டன்ட் மேல கைய போடுவான், அந்த கோட் வேர்டு. இதை பார்த்த உடனே தான் ஸ்டூடெண்ட் கண்டிக்கணும் பிதுங்குது. நம்ம ஹீரோமே தெளிவாகிறாரு. ஐயோ இப்ப நம்ம ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு இவர் வாமிட் வரா மாதிரி நடிக்கிறாரு. ஐயோ எனக்கு வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் டப்புன்னு கூட்டிட்டு ஓடிடுறான் பார்க்கு. என்ன நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இவன் பண்ணிட்டு இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான்னு. ஹீரோக்கா சந்தோஷம், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு. இப்போ என்னன்னு பார்த்தா கொஞ்ச தூரத்துல 2 பேர் ஃபோனையுமே அங்கே விட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், இங்கே பாருங்க, நீங்க இங்க இருங்க, நான் போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு வரேன். நான் போனா ஒரு ஸ்டூடெண்ட் எல்லாம் அவர் பே பண்ண விட மாட்டார்ல, ஸோ ஒன்றும் பிரச்சனை, நான் போயிட்டு வரேன் அப்படின்றாரு. நம்ம ஹீரோ வேணா நீ போகாத, அவன் மோசமானவ அப்படின்றாரு. நம்ம ஸ்டூடெண்ட் ஒன்றும் பிரச்சனை, நீங்க இங்க இருந்தா மட்டும் போதும், நான் போயிட்டு ஃபோன் எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறான். அங்க போயிட்டு பார்த்தா சொன்ன மாதிரியே போன் பில் கவுண்டர் கிட்ட இருக்கு. தம்பி வாங்க தம்பி, நீங்க வருவீங்கன்னு சொல்லிட்டு தான் போனாங்க, எப்படி கேஷா கார்டா, பில் எப்படி பே பண்றீங்க? பார்த்தா $600. இவனா வாய் மேல கைய வச்சிருக்கா. அட சொட்ட மண்டையா, என் ப்ரொஃபசர் சொன்ன மாதிரி நீ மோசமானவதான்னு. பட் வேற வழியே இல்லாம இவன் பே பண்ணிட்டு வரான்.
என்னன்னு பார்த்தா லாஸ்ட்ல ஹீரோ தான் பே பண்ணியிருக்காரு அவர் சொன்ன மாதிரியே. இங்க நம்ம டைகர் ஹீரோ பக்கத்துல நிக்குது. ஆக்சுவலா டைகர் கிடையாது. நம்ம மீக்குட்டி தான். நம்ம மீக்குட்டியோட ஒரிஜினல் ரூபமே இதுதான். ஆனா அவ உலகத்துல எல்லாரும் முன்னாடி அப்படி இருக்க முடியாதுல்ல. அதனால அவ பூனைக்குட்டியா அவளோட ரூபத்த சேஞ்ச் பண்ணியிருக்கா. இப்ப நம்ம ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோ பார்த்துட்டே நிக்கிறா அவ. நம்ம ஹீரோ செம்ம போதையில இருக்காரு. பட் இருந்தாலும் கரெக்ட்டா மீயோட பேர சொல்றாரு. "இங்க பாரும்மா, நான் ஒரு அப்பாவே கிடையாது. நீ என்னை ஒரு அப்பா இல்லாம தனியா வளர்ந்துருக்கல்லன்னு." அவர் பாஸ்ட் நெனப்பு அவர் உள் மனசுல அவருக்கு தெரியுது. ஸோ அத எல்லாத்தையுமே உளறிட்டு இருக்காரு. மீக்குட்டியுமே அவர தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போனா ஹீரோயின் "என்னடி பண்ணி வச்சிருக்கன்னு?" கேட்குறாங்க. "அம்மா, அப்பா ரோட்ல விழுந்து கிடந்தாரு. நான் தான் தூக்கிட்டு வந்தேன்" அப்படின்ட்டு ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு அவ பாட்டுன்னு போயிடுறா. அப்ப நம்ம ஹீரோயின் மடியில போட்டு தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ உளறிட்டே இருக்காரு. "நான் தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ண நான் என் கூட இருந்து வளர்க்காம விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிரு மன்னிச்சிருன்னு" பெரிய மொடை சொல்லிட்டு இருக்காரு. இத கேட்ட நம்ம ஹீரோயின்க்கா, "அப்போ உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? ஆனா ஏன் என்ன மட்டும் ஞாபகம் இல்ல? பரவால்ல. பொறுமையா ஞாபகம் வந்தாலும் ஒண்ணும் பரவால்ல." அவங்களுக்கு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க. இப்போ இவர் தான் நம்மளோட ஹஸ்பண்டுன்ட்டு. இப்படி நம்மளோட செகண்ட் எபிசோட் இங்க முடியுது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.